ஆம் ஆத்மி கட்சி சார்பில் நடைபெறுகின்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் தலைவர், இந்த ஆம் ஆத்மி கட்சியுடைய தமிழ்நாடு மாநில தலைவர் மரியாதைக்குரிய பசீரன் அவர்களே, பொதுச் செயலாளர் ஜோசப் அவர்களே, செல்லா அவர்களே மற்றும் ஆம் ஆத்மி நிர்வாகிகளே, மேலும் தோழமை கட்சியை சேர்ந்த தலைவர்களே, இந்த வகைகளின் நண்பர்களே, சகோதர சகோதரிகளே, உங்கள் அத்தனைவருக்கும் இந்திய கம்யூனிஸ்ட் தமிழ்நாடு மாநில குழுவின் சார்பில் ஒரு வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மோடி அரசாங்கம் இவ்வாறு பொய் வழக்கு தெரிவித்த பொழுது ஆச்சரியப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னு சொன்னால், எனக்கு முன்னால் பேசுகின்ற பொழுது மரியாதை வசீகரன் சொன்னார்கள், ஆளும் கட்சி என்று ஒன்று இருந்தால் எதிர்கட்சி என்று ஒன்று இருக்கத்தான் செய்யும் என்று சொன்னார். பிஜேபி ஆளும் கட்சியாக ஏற்றுக்கொள்ள முடியாது. பிஜேபி ஒரு அரசியல் கட்சியாக ஏற்றுக்கொள்ள முடியாது. பிஜேபி என்பது RSS மதவை பிடித்த அமைப்புடைய ஒரு அரசியல் பிரிவு தான் பிஜேபி. பிஜேபி என்பது சுதந்திர அரசியல் கட்சி அல்ல. திமுகவை போலவோ, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி போலவோ, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி போலவோ, அல்லது விடுதலை சிறுத்தைகள் கட்சி போலவோ அரசியல் கட்சி அல்ல. மாறாக இந்தியாவை இந்து ராஷ்டிரமாக மாற்ற வேண்டும் என்ற இந்துத்துவ அரசியலை முன்னெடுக்கக்கூடிய RSS என்ற மத வெறி பிடித்த ஒரு அமைப்புடைய அரசியல் கிளைதான், அரசியல் பிரிவுதான் பிஜேபி என்பதை மறந்துவிடக்கூடாது. RSS என்ன சொல்கிறதோ, RSS என்ன செய்ய நினைக்கிறதோ அதைத்தான் பிஜேபி அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. அது வெறும் பிஜேபி அரசு அல்ல, அது பிஜேபி RSS அரசாங்கம். அவருடைய வேலைகளை RSS அமைப்பை சேர்ந்தவர் தான். ஒன்றிய அரசுல அமைச்சர்கள் இருக்கக்கூடிய பல்வேறு அமைச்சர்களும் RSS அமைப்பை சேர்ந்தவர் தான். RSS அமைப்பை சேராத யாருமே மிக முக்கியமான பொறுப்புகளுக்கு வரவே முடியாது. எனவே பிஜேபி RSS என்பது பாசிச சக்திகள். இந்த பாசிச சக்திகள் இந்தியாவை ஒரு பாசிச நோக்கி இழுத்து செல்கின்றன, பாசிச நோக்கி தள்ளுகின்றன. இந்தியாவில் இந்தியாவைப்பட்ட ஒரு பாசிசத்தை உருவாக்க முயற்சிக்கின்றன. ஜெர்மனியில பாசிசம் வந்துச்சு, நாசி கட்சி ஆட்சி வந்துச்சு. அங்க வந்தது ஜெர்மனி வகைப்பட்ட பாசிசம். அதே போன்ற பாசிசம் இந்தியா வர முடியாது. இந்தியாவில் பல்வேறு மொழியில் பேசக்கூடிய மக்கள் இருக்காங்க, பல்வேறு தேசியங்கள் இருக்கு, பல்வேறு மதங்கள் இருக்கு, பல்வேறு சாதிகள் இருக்கு. ஜெர்மனி போன்ற ஒரு பாசிசம் இந்தியாவில் வராது. இந்தியா ஏற்பட்ட பாசிசம் வரும், அது இந்துத்துவ பாசிசம். இந்தியாவில் இந்துத்துவ பாசிசம், அந்த இந்துத்துவ பாசிச சித்தாந்தம் இருப்பது பார்ப்பனியம், பிராமண மேலாதிக்கம், சனாதன உணத்தை கொள்கையாக ஏற்றுக்கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு ஆட்சியை இந்தியாவில உருவாக்க வேண்டும் என்பது RSS நோக்கம். அப்ப இந்த பாசிசம் என்ன செய்யணும், அது ஜெர்மனிய பாசிசம் இருந்தாலும் சரி, இத்தாலியா என்பதாக இருந்தாலும் சரி, உலகத்துல பல்வேறு நாடுகள் இருக்கக்கூடிய பாசிசம் இருந்தாலும் சரி, அந்த பாசிசம் எப்படின்னு மற்ற ஜனநாயக கட்சிகள் எல்லாமே ஊழல் கட்சிகள் சொல்லி பிராண்ட் பண்ணும். எல்லாமே ஊழல்வாதிகள் தான், நாங்க மட்டும்தான் பரவ இயற்கை செய்யும். அதற்காக என்ன செய்வாங்க, பொய்யான வழக்கில் போடுவார்கள், கடுமையான தவறான பிரச்சாரம் செய்வார்கள். மீண்டும் மீண்டும் ஒரு பொய்யை சொன்னால் அது உண்மையாக என்று சொல்லி வேலைகள் சேவை செய்வார்கள். வேலைகள் யார் என்று சொன்னால் ஹிட்லரை பரப்புரை அமைச்சர், பிரச்சார அமைச்சர். அவர் ஜெர்மனி வெற்றி பெற்றது, ஜெர்மனி வெற்றி பெற்றது திரும்ப சொல்வார். தோற்கின்ற செயல்களை ஜெர்மனி வெற்றி பெறுவது என்று சொல்லி ஒரு தவறான கருத்தை சொல்வார்கள் கோயபல்ஸ். அதுபோன்று கோயபல்ஸ் வேலையை பாசிசம் செய்யும். அந்த அடிப்படையில் தான் இந்தியாவே எல்லா கட்சியிலும் ஊழல் கட்சி சொல்லக்கூடிய ஒரு போக்கை பார்க்கின்றோம். அதே சமயத்தில் பிஜேபி மலையில சிக்கிவிட்டால் அவர்கள் புலிகளாக மாறிவிடுவார்கள். பிஜேபி RSS இன்றைக்கு ஐடியையும் அதுபோல இன்கம் டாக்ஸையும் CBI அமைப்பையும் இது பல்வேறு ஜனநாயக அமைப்புகளும் வேட்டை நாடுகளாக மாறிவிட்டது. எப்போது வேட்டைக்கு போக என்ன செய்யணும், காலத்துல வேட்டை நாடுகளை வளர்ப்பாங்க. இந்த வேட்டை நாடு எப்படி வளர்ப்பாங்கனாக்க பெரிய குழியை வெட்டி வச்சிருவாங்க. குழியை வெட்டி வச்சுட்டு சுத்திலும் மனிதர்கள் நிற்பாங்க, வேட்டையோட மனிதர்கள் நிற்பாங்க. வேட்டையை அழுத்து விடுவேன், அது போய் எந்த பிறகு வேட்டை ஆடணுமோ துரத்தி அடிக்கும். துரத்தி எச்சரிக்கை சொல்றாங்க, அவங்க வெட்டி வச்சு குழி வந்து நாங்க விழுந்துடும், குழியை வந்து விழுந்ததை பிடிச்சிருவாங்க. அந்த மாதிரி பிஜேபி பாத்தீங்கன்னாக்க இன்றைக்கு வேட்டையாக CBI மாற்றி விட்டது, வேட்டையை ITஐ மாற்றி விட்டது. வேட்டையாக என்ன சொன்னாக்க பல்வேறு அரசியல் கட்சியை துரத்தும், அரசியல் தலைவரை துரத்தும். குறிப்பா ஏழும் சில பேர் அதிமுக பல்வேறு ஊழல்வாதி இருந்தாங்க, அவங்களே விரட்டி செல்லும். விரட்டி செல்லும் பொழுது சமாளிகளை விட்டுவாங்க, அவங்க வாஷிங் மிஷின் அவங்க தூண்டி வருவாங்க. வேட்டையாடுற மாதிரி
போன்ற ஒரு புதிய தள்ளிய பிறகு அவர் வேட்டை நடத்துவாங்க. அது போன்ற இன்னைக்கு பகல் கொள்ளை அடிக்க வரி பரிசீலனுக்கு வேட்டை கூட இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்டையும் ஐடியையும் மோடி அரசாங்கம் பயன்படுத்துவது. பல பெரிய பெரிய பணக்காரர்கள் மேலாம் ஐடியா ஏறுவாங்க. மிகப்பெரிய தொழிலாளர்கள் அதிபர் மேல ஐடி போகும், இன்கம் டாக்ஸ் போகும், ரெய்டு எடுப்பாங்க. ரெய்டு எடுத்து பயப்படுறாங்க. பயப்பட வாங்க வாங்க நிதி கொடுங்க என்று சொல்வார்கள். பிஜேபிக்கு தேர்தல் பத்திரம் மூலமாக நிதி கொடுத்துட்டாங்க, அவரை விட்டுருவாங்க. அப்ப இது பெரிய கொள்ளையா இல்லையா, மோசடி தரமா இல்லையா, இது வேட்டையாசி வேலையா இல்லையா? அப்ப பிஜேபிக்கு பணம் வேணும், RSS நிதி சொன்னாக்க பெரிய பெரிய பணக்காரர்கள் பெரிய பெரிய தொழிலாளர்கள் இந்த வேட்டையை வச்சு மிரட்டுவது. அந்த வேட்டையை வச்சு மிரட்டுறது அவங்க பிஜேபி சதவீதம் எடுத்துருந்த நிதியை கொடுத்துருந்த அவங்க வழக்கு போட மாட்டாங்க, அவங்களை விட்டுருவாங்க. ஏன்னா அப்படிப்பட்ட வேலையை தான் செய்யக்கூடிய வேலையை பிஜேபி அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் தான் நம்முடைய ஆம் ஆத்மி கட்சியை முடக்க வேண்டும். ஆம் ஆத்மி கட்சி டெல்லியில வெற்றி பெறக்கூடாது. அதற்காக போலியான பொய்யான வழக்குகளை அவங்க மீது குற்றச்சாட்டுகள் வைத்து போலியான வழக்குகளை பதிவு செய்து டெல்லியில ஆட்சியாளர் நோக்கத்தோடு மோடி அரசாங்கம் அப்படிப்பட்ட வழக்குகளை தொடர்ந்தது. நீதிமன்றம் மூலமாக ஆம் ஆத்மி கட்சியை தலைவர் எந்த விதமான தவறும் இல்லாதவர் நிரபராது என்று தீர்ப்பு வழங்கப்பட்டு விடுதலை பெற்றிருக்கின்றார். வரவேற்கிறோம், பாராட்டுகிறோம். ஆனா அதே சமயத்தில் எதிராக மோடி அரசாங்கம் மோடி செய்யாது என்று சொல்ல முடியாது. ஏன்னா அதை எதிர்த்து போக வேண்டிய அவசியம் இருக்கு. மோடியை பிஜேபியை தேர்தல் தோற்கடிக்க மட்டும் போவார். அது இன்றைக்கு எல்லா துறையிலும் போன்றிருக்கு. எல்லா ஜனநாயகங்களையும் மாற்றிவிட்டது. இன்னும் சொல்ல போனா நீதிமன்றத்தை பிஜேபிக்கு மாற்றிவிட்டது. தேர்தல் ஆணையம் தேர்தலை பிஜேபி மாறிவிட்டது. இது மாதிரி தேர்தல் ஆணையத்தை பயன்படுத்துறாங்க, சிபிஐ பயன்படுத்துறாங்க, எல்லா ஜனநாயகங்களையும் பயன்படுத்துறாங்க. பயன்படுத்தி இந்தியாவில் பிஜேபி ஆட்சி தொடர வேண்டும், இந்தியாவில் தனது சர்வாதிகாரம் தொடர வேண்டும், மீண்டும் தேர்தலே வரக்கூடாது, எதிர்கட்சியில் அனைத்துமே ஒழித்து கட்ட வேண்டும் நோக்கத்தோடு மோடி அரசு செயல்படுவது புரிந்து கொண்டு நாம் செயல்படுவது அவசியம் இருக்கிறது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இந்தியாவில் எல்லா இடதுசாரி சக்திகளும் மதச்சார்பற்ற சக்திகளும் ஜனநாயக சக்திகளும் தேர்தலை அணி சேர்ந்து பிஜேபியை தேர்தல் தோற்கடிப்பது மட்டுமல்லாமல் அது எல்லா தளங்களையும் பண்பாட்டு தளத்துல, அரசியல் தளத்துல, பொருளாதார தளத்துல எல்லா தளத்தையும் தோற்கடிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. அது இடதுசாரி ஜனநாயக மதச்சார்பற்ற சக்தியுடைய பரந்துபட்ட மேடையை உருவாக்க வேண்டும் என்று சொல்லி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சண்டிகர் மாநாடு தீர்மானம் போட்டோம், புதுச்சேரி மாநாடு அகில தீர்மானம் போட்டோம். அந்த அடிப்படையில் தான் இந்தியாவுடைய அனைத்து ஜனநாயக சக்திகளையும் இடதுசாரி சக்திகளையும் மதச்சார்பற்ற சக்திகளையும் தேர்தலுக்கு மட்டுமல்லாமல் பிஜேபி RSS இந்த மண்ணை விட்டு அகற்றுவதற்காக ஒரு பரந்தப்பட்ட மேடையை உருவாக்குவதற்காக இந்திய கம்யூனிஸ்ட் பாடுபட்டுக் கொண்டிருக்கிறது. அந்த வகையில் தான் ஆம் ஆத்மியும் இந்த எல்லா அரசியல் கட்சிகளும் அழைத்து இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்துகிறார்கள். ஆம் ஆத்மியுடைய இந்த அரசியல் நிலைப்பாட்டை நாங்கள் வரவேற்கிறோம். ஆம் ஆத்மி தொடர்ந்து இந்தியா கூட்டணியில் செயல்பட வேண்டும். வெறும் தேர்தலை மட்டும் தோற்கடித்தால் போதாது. அந்த அடிப்படையில் ஒரு வேண்டுகோளை வைக்க இந்திய கம்யூனிஸ்ட் சார்பாக நாங்கள் கடமைப்பட்டிருக்கின்றோம். அதுக்கடுத்து தமிழ்நாட்டில் தேர்தல் வருது. மோடி வந்துட்டு போயிட்டார். இங்க பேசின பொழுது சொன்னாங்க, நேற்றைக்கு பதில பேசினார், பேசியதெல்லாம் பொய். ஏற்கனவே தமிழ்நாட்டில் பேசுறப்ப ரொம்ப ஹீரோப்பா இந்தியாவே பேசுறார். நேற்று பதில பேசுற ஆங்கிலத்தை பேசினார். ஏன்னு சொன்னால் தமிழ்நாட்டில் இந்தியில பேசினாக்க மக்களுக்கு பிடிக்காது. இங்க இருமொழி கொள்கை தான். இருமொழி கொள்கை பேசக்கூடிய தமிழ்நாட்டில் போயிட்டு நாங்க இந்திய தேர்தல் பிரச்சாரம் செய்தாக்க டெபாசிட் என்ற ஆங்கிலத்தை பேசியிருக்காரு. ஆங்கிலத்தை பேசின பத்தினா எல்லாம் பொய், பித்தலாட்டம், எல்லாம் பத்திய மதநல மாதிரி பேசிட்டு போயிருக்காரு. இன்றைக்கு அந்த கூட்டணியில மிகப்பெரிய முரண்பாடு. எடப்பாடி பழனிசாமி சொல்ல வேண்டும். நேற்றை பேசுறத சொல்றார், அதிமுக ஆட்சி அமைக்கணும் எடப்பாடி சொல்றார். அவர் பேசுறவர் மோடி பேசுறாரு. தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்று தேசிய ஜனநாயக கூட்டணி அரசாங்கம் மோடி பேசுறாரு. எடப்பாடி என்ன சொல்றாரு, அதிமுக ஆட்சி அமைக்க சொல்றாரு. பிறகு மோடி வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்க சொல்றாரு. அதுக்கு என்ன அர்த்தம்? எடப்பாடி அதிமுக மட்டும் ஆட்சி அமைக்கும், அவர் தான் முதலமைச்சர் சொல்றாரு. ஆனா அவர் மேல் எதிர்பார அவர் பேசி வருவது மோடி பேசுகின்றார். தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும், தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி பெறும், யாரும் முதலமைச்சர் சொல்ல. அப்ப அது பிஜேபி இருக்கும். அதை பாட்டாளி மக்கள் கட்சி அன்புமணி
பிரான்ச் இருக்கும். ஏன்னா பாட்டாளி மக்கள் ரெண்டா உடஞ்சு போச்சு. எதுவும் மேல பாட்டாளி மக்கள் தெரியாது. ஏன்னா அன்புமணி டிவிஷன் இருக்கு. அது போட்டு பல சில்லறை கட்சிகள் ஊழல் கட்சியா பிடிச்சி சேர்த்து வச்சிருக்காங்க. அதான் பெரிய கட்சியே இல்ல. அந்த கட்சியில ஒரு அமைச்சர் சொன்னாங்க. இதை எடப்பாடி ஏற்றுக்கொள்கிறாரா? பகிரங்கமா சொல்ல வேண்டும். தமிழ்நாட்டுல தேசிய ஜனநாயக கூட்டணி தான் ஆட்சி அமைக்கிற பிரதமர் மோடியுடைய அந்த மாதத்தை எடப்பாடி ஏற்றுக்கொள்கிறாரா? மோடியுடைய ஏற்றுக்கொள்வதை பகிரங்கமா அறிவிக்கிறாரா? ஏதோ முரண்பாடு. இது ஏராளமான முரண்பாடு. கூட்டணியில முரண்பாடு, கூட்டணி பேர்ல முரண்பாடு. இங்க சென்னையில வந்து அமித்ஷா கூட்டணிக்காக வந்தாரு. பெரிய பேனர் வச்சாங்க, தேசிய ஜனநாயக கூட்டணி பேனர் வச்சாங்க. பக்கத்துல கிட்டில ஒரு ஹோட்டல்ல ஒரே கொஞ்சம் பேனர் கேட்டாங்க. அப்புறம் அதிமுக கூட்டணி போடுறாங்க. இந்த சட்டம் இன்னும் முடியல தமிழ்நாட்டுல. ஏன்னா தமிழ்நாட்டுல ஒரு குழப்பமான கூட்டணி, முரண்பாடு கூட்டணி.